விஷம் விஷம் ஒட்டவு முழுக்க விஷமத்துக்க. எப்படி நம்ம கீழே போட்டுருவோமா, அவ கீழே போட மாட்டாளா? என்னமா தங்க, என்னமா யார்கிட்ட போக முடியலையம்மா? போக வேண்டாம் தங்க, போக வேண்டாம். அவன் சொன்னானாங்க யார்கிட்ட போக மாட்டேன்னு. பாருங்க அவன் யார்கிட்ட போக மாட்டான், நான் சொல்லுறேன். அவன் சொன்னான். ஆமாட்ட, அப்படிதான் சொல்றான். பாருங்களே எப்படி எல்லாம் இந்த பையில நம்மள கடுப்பேத்துது பாத்தியா? அம்மா தண்ணி தாக எடுக்குதே. சரி புள்ள என்கிட்ட தந்துட்டு நீ தண்ணி குடிச்சிட்டு வா போ. என்ன கொஞ்சம் தண்ணி குவாரிட்டு வரீங்களா? இல்ல பரவாயில்ல, தம்பி என்கிட்ட தந்துட்டு நீ தண்ணி குடிச்சிட்டு வா. இல்ல வேண்டாம், இருக்கட்டும். அவன் யாருக்கிட்ட சேர மாட்டான். நீ குடுக்க மாட்ட? ஆமா அவன் யார்கிட்ட சேர மாட்டான் மத்தியில, அதான் நான் குடுக்கவே மாட்டேன். என்ன பேச்சு சாமத்தியா? இவன் பட்டி எப்படி இவ்வளவு விளைச்சலா இருக்கா? இவளை பார்த்து பார்த்து ரோகிணி பையனுல மாறிட்டானுவ. மொத்த ஆடு சரியில்லைன்னா எல்லா ஆடும் அப்படித்தானே இருக்கும். என்ன தங்க, நம்ம அந்த சைடு போணுமா? இங்க நல்லா இல்லையா? சரி நம்ம அந்த சைடு போறோமா. இப்ப அதையும் உன்கிட்ட அவன் சொன்னான். ஆமாட்டே, நெலிஞ்சிட்டே வாரான் பாருங்க என் தங்க பிள்ளை. என்னையா என்ன தங்க பிள்ளை? உங்க அப்பா எனக்கு தம்பிங்க தான், நீ மறந்துட வேண்டாம். மேத பசங்க தம்பி பயந்துருவான். அவன் நம்மள ரொம்ப சோதிப்பா பாத்துக்க. ஏ மீனா குட்டி, ஸ்ப்ரே எதுக்கு கத்திட்டு கிடக்கா? அடிச்சு அம்பகவல்லி எதுக்கு? மீனா குட்டி இந்த வர சொல்லிட்டி. என்ன பண்ணேன்னு தெரியலையே. ஏ மீனா குட்டி, என்னக்கா? ஏட்டி உனக்கு மண்டல அறிவு இருக்கா இல்லையா? ஏன் என்னாச்சுடி? ஏட்டி நேத்துல மாவு முந்தானத்துல மாவு எல்லாம் இருக்குன்னு தெரியும், பிற எதுக்கு இன்னைக்கு இட்லிக்கு மாவு போட்டு வச்சிருக்க? என்னக்கா சொல்லுவியா? ஏடி முந்தானத்தை நம்ம போட்டு ஃப்ரிட்ஜ்ல அடைச்சு வச்சுட்டோம். நேத்து தெரியாம ஆனந்தி போட்டு கொடுத்து விட்டா அதுவும் நான் ஃப்ரிட்ஜ்ல இருக்குது. இவ்வளவு மாவு இருக்கிறத நீங்க எதுக்கு இன்னைக்கு அரிசி கோர போட்டு வச்சிருக்கிய? அதுவும் ஒரு பக்கம். ஒரு பக்கமா? உளுந்து 1 கிலோ உளுந்து இருக்கும் நினைக்கேன். யா மீனா, எதுக்கு இந்த மாதிரி வெள்ளம் பார்த்துட்டு இருக்க? நான் போடலக்கா, எனக்கு தான் மாவு இருக்குன்னு தெரியுமா? நம்ம வழி எனக்கு அந்த கணக்கு வழக்கே தெரியாது, நான் போடவே இல்ல. கோத்த கலப்பாதீங்க டி, அவ்வளவு அரிசி அவ்வளவு உளுந்தி கோவர போட்டு வச்சிருக்குது. ஏட்டி எதுக்குடி வேண்டதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிய? இருங்க இன்னைக்கு நான் இல்லக்கா. கபார் தமிழ் மாமியார் வீட்டுக்கு போயிட்டா, அவ போடல. நீங்க ரெண்டு தண்டி வீட்ல இருந்தியே. தேன்மொழி கூட வீட்ல இருந்தா. தேன்மொழியா? தேன்மொழி, அவ துணி காய போட்டுட்டு இருக்கா. ஏ தேன்மொழி, என்னக்கா? இட்லிக்கு அரிசி கோவர போட்டது யாரு? நான்தான். நீதானா? ஆமா, எப்பவும் போடணுமாமே, அத போட்டு வச்சே. அப்பா தலை வலிக்கு உன்னை திட்டவும் முடியல. யார கேட்டு போட்ட? நீங்க தானே போட சொல்லிருக்கியே. நான் உன்கிட்ட சொன்னேன் அரிசி கோவர போடுனே. நீங்க தானே சொன்னீங்க அரிசி கோவர போட்டு வை இட்லிக்கு அப்படின்னு. சரி நான் பேச்சமா கரெக்டா கேட்டு பார்த்துட்டு வரேன். அரிசிக்கு எது இட்லிக்கு போட போடல நான் போட்டு தரேனே. இல்ல உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? இல்லக்கா, உண்மையிலே உன்னை திட்டவும் முடியல, எதுவும் பண்ண முடியல. இங்க உனக்கு தான் ஒரு வேலையில கூறு இல்ல. விட்டுரு, உனக்கு வீட்டு வேலை செட்டு ஆகாது, நீ செய்யவே வேண்டாம். நீங்க வேலை செய்யலன்னா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. உனக்கு வேலை செய்ய தெரியாது. வீட்டுல இருக்க பொருளை பூரா நாசம் பண்ணிக்கிட்டு இருக்க. என்னத்த சொல்ல? இல்லத்த, நீங்க தான் இட்லி போட சொல்லிருக்கீங்க. நான் உன்கிட்ட வந்து சொன்னேனா? இங்க பாரு, உனக்கு இந்த வீட்டு வேலை எல்லாம் செய்ய தெரியாது, விட்டு. நாங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டோம். பொருளை பூரா நாசம் பண்ணாத. இல்லத்த, புதுசா வேலை செஞ்சா அப்படிதான். முத இருந்தே பொறுப்புல இருந்தாதான் அது என்னன்னு தெரியும். வீட்டுல எப்படி இருக்கும் என்ன யாதுன்னு எல்லாம் தெரிஞ்சாதான் இதெல்லாம் செய்ய முடியும். இஷ்டத்துக்கு புதுசா வந்து செய்யறேன்னு செஞ்சுட்டு இருக்காத. நீ சும்மாவே இரு. அதுக்கு இல்ல, இப்ப நாளைக்கு இதை பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்பெல்லாம் நீ வீட்டுல எல்லாமே ஏட்டிக்கு புட்டியாதான் பண்ணி வைக்கிற. நேத்து நின்று சாம்பாரத்துக்கு தூர ஊத்தி இருக்க. என்ன அவன் ஞாபகமாவே இருக்குதே, காலையில் நடந்து பேசிட்டு வந்த. என்ன அவன் ஞாபகமாவே இருக்குதே. அவன் ஞாபகம் வந்தா நான் வேற எந்த வேலையும் பாத்துக்கிட மாட்டேனா? கான்ஸ்டபிள், குட் மார்னிங் சார். சிட்டி ரைடுக்கு யார் போயிருக்கா? சார் நவமணி சார் போயிருக்காரு. நான் வரதுக்கு 2 மணி நேரம் ஆகும். நீங்க அவரை கொஞ்சம் கூட 2 மணி நேரம் பார்க்க சொல்லிருங்க. இன்னைக்கு முக்கியமான சிட்டில எந்த ப்ரோக்ராமும் இல்ல, அவரை கூட 2 மணி நேரம் பார்க்க சொல்லுங்க. நான் நைட் 2 மணி நேரம் சேர்த்து பாத்துக்கிறேன்னு சொல்லிருங்க. ஓகே சார். தேர்மலி இவ என்னைய இப்படி திட்டுவா. இங்க பாரு, நீங்க வேலை செய்யலன்னா யாரும் கேட்க போறது இல்ல. நீ ஏன் வேலை செய்யலன்னு இங்க ஒருத்தரும் கேட்க மாட்டோம். நீ வேலை ஏன் செய்யற அதான் நான் கேட்க. நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? ஏதாவது வேலை செஞ்சா நல்லா இருக்கும். அத நீ ஒட்டி கட்டிய வேலைய பார்த்து வச்சிட்டு பேதியே, பெற எதுக்கு செஞ்சிட்டு நடக்க? நான் சரியா தான் செஞ்சேன். நான் உன்னை இட்லிக்கு போட சொன்னேன். ஆமா, நீங்க தான சொல்லிருக்கீங்க.
கோத்த கலப்பிட்டு பெறாத சொல்லிவிட்டேன். எங்க அம்மாவை திட்டுனியா நல்லா இருக்காது சொல்லிக்க. என்னது உங்க அம்மைய திட்டினா நல்லா இருக்காதா? ஏன் என்னன்னு கேக்க? என்னன்னு கேக்க? அத்தி இவ கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போலக்கே. அத்தி நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். சும்மா சும்மா எங்க அம்மைய எல்லாம் திட்டிக்கிட்டு இருக்கியா? கவாரி உங்க அம்மா திட்டிட்டு இருக்காவளா? உங்க அம்மா கூர்லாம வேலை பார்த்தானா திட்டுதான் செய்வாவ. செய்யறதே பெரிய விஷயம். இதுல உங்களுக்கு குறை வேற. இனிமேல் எங்க அம்மைய குறை சொன்னீனா அதுக்கு அப்புறம் தான் இருக்குது. இல்ல என்ன பண்ணுவியான்னு கேக்க. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? உண்டில நாக்கிடுவேன். எங்க அப்பா கிட்ட சொல்லி கொடுத்தா என்ன ஆகும் தெரியல. மிரட்டுதா போய் உள்ள. இல்ல உங்க அப்பா கிட்ட சொல்லி கொடுத்தவ என்ன பண்ணுவா? எங்க அப்பாவை திட்டினா எங்க அப்பா பொறுமையா இருக்கும். அதே எங்க அம்மாவை திட்டினா எங்க அப்பாவோட சீர்பத்தை நீங்க பார்த்தது இல்லையே. பார்த்து வச்சிராதீங்க. உங்க அப்பா சீருபம் தெரிஞ்சிருமா? உங்க அப்பா சீருபம். ஆமா இல்லட்ட எங்களுக்கு தெரியாது பாரு. சும்மா சும்மா எங்க அம்மாவை திட்டிக்கிட்டு எங்க அம்மாவை தம்பி பாத்துக்கிட்டு என்ன பாத்துட்டு வீட்ல எல்லாம் பார்த்தாங்க. இதுக்கு மேல குறவரை சொல்லிட்டு இருக்கீங்க. ஏமா நீங்க வீட்ல திட்டு வாங்காதீங்க. ஒண்ணே உங்க அம்மா பாத்துட்டு இருக்காளா? இதான் பெரிய பொம்பளையாச்சே. ஒண்ணு நீ பாத்துக்கிட வேண்டியது என்ன? நான் இப்ப சின்ன பிள்ளை தான். ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன்ல. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் என்ன நானே பாத்துக்கிடுவேன். சும்மா சும்மா எங்க அம்மா திட்டிட்டு இருக்க கூடாது. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். பிறகு நல்லா இருக்காது. நான் அப்புறம் எங்க அப்பா கிட்ட சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கும். அத்தி ஓ வயசுலலாம் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் அன்னைக்கு பல வேற தூக்கி சாப்பிட்டுருப்பேன். புள்ள பூச்சா இருந்துட்டேனே. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைச்சிருக்கையா. ஆனா இது கொஞ்சம் வியப்பதாயா இருக்குது. எங்க இருந்து தான் இவ்வளவு கோவம் ஆக்ரோஷம். டம்மி பீஸாவே வளர்ந்துட்டோமே. பெரியால பார்த்தா பயந்து போய் ஒதுங்கின காலம். என்னமா கேளிக்கா? சரி பாப்பா விடு பாப்பா. என்ன பாப்பா விடு பாப்பாவா? அவ சொல்லிட்டா மட்டும் நான் திட்ட மாட்டேனா? இனிமேல் வீட்ல வேண்டதெல்லாம் பார்த்து வச்ச. என்ன முடிக்க? இனிமேல் வீட்ல ஏதாவது வேண்டதெல்லாம் ஏதாவது பார்த்து வச்ச. இல்ல இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க முடியாது. செம்பவலி ஜாக்கிரதையா இரு. நான் அவளை தான் சொல்ல முடியும். இவ கிட்ட கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். என்ன மிரட்டறன்னு கேக்க? இல்ல உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு கேக்க. பிறகு நானும் பல விஷயத்தை பேச வேண்டியது இருக்கும். அம்மா என்ன பல விஷயத்தை பேச வேண்டியது இருக்குமா? எது பல விஷயம்? எங்க அம்மா எதுக்கு வேலை செய்யணும்? எங்க அம்மா எதுக்கு வேலை செய்யணும்னு நான் கேட்டேன். ஆத்தி அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டா. உங்க அம்மா எதுக்கு வேலை செய்யணுமாவா? அதான் எங்க அப்பா வேலை செய்றாங்களே. எங்க வீட்ல எல்லாரும் வேலை செய்யணும் கணக்கான்னு கேட்டேன். பாப்பா சும்மா இருங்கம்மா. சும்மா சும்மா அவங்கள திட்டிக்கிட்டு. செம்மலிக்கா எங்க அம்மா எதுக்கு வேலை செய்யணும்? அதான் எங்க அப்பா வேலை செய்றாங்களே. இதுக்கு மேல எங்க அம்மா செய்யணும்னு கேட்டேன். ஆத்தி நாமளா வெட்டியா இருக்குங்கற இந்த பிள்ளை சொல்லாம சொல்லிட்டு இருக்குதோ. இவ கணக்குப்படி பார்த்தா பொண்ணு தரதான் இந்த வீட்ல அதிக சம்பளம் எடுக்கா. பயவுள்ள அந்த கணக்குல சொல்லுதோ. இருந்தாலும் இருக்கும். பயவுள்ள அந்த கணக்குல தான் சொல்லுது நினைக்கிறேன். சும்மா சும்மா எங்க அம்மா திட்டிட கூடாது. எங்க அம்மா தகுதி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க அம்மா பெரிய டாக்டர். இருந்தாலும் இந்த வீட்ல இருக்காங்கன்னா நீங்களா அரிஸ்டம் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு தலைவலி, காய்ச்சல், இடுப்பு வலி, அந்த வலி இந்த வலி வந்தா எங்க அம்மா இலவசமா உங்களுக்கு பாக்குறாங்க. அது வேலை இல்லையோ? புடிச்சாயா பாயிண்ட? அது இல்ல நீங்க செய்து மட்டும் தான் வேலை. எங்க அம்மா செய்ததுக்கு பேர் வேலை இல்லையா? உங்களை விட எங்க அம்மா செய்யற வேலை தான் அதிகம். எங்க அம்மா படிச்சிட்டு அந்த வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டு பேச்சம்மா பாட்டி இல்ல? அங்க போய் பாருங்க. ஆஸ்பத்திரிக்கு தினமும் 2000 ரூபாய் கொடுக்காங்க. நீங்க என்னைக்காவது கொடுத்திருக்கீங்க? நம்ம அன்னைக்கு பாட்டி தான் தினமும் அம்மா கிட்ட தான் செக்அப் பண்றாங்க. என்னைக்காவது பாட்டிக்கு துட்டு கொடுத்திருப்பாங்க? தாத்தாக்கு, மாமாக்கு, சித்தப்பாக்குன்னு எல்லாருக்கும் எங்க அம்மா தான் பார்க்காங்க. அது வேலை இல்ல? என்ன எல்லாரும் என்ன துட்டா கொடுத்தீங்க? எல்லாருக்கும் எங்க அம்மா இலவசமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எங்க அம்மா அருமை தெரியல. இது போக எங்க அம்மா உங்களுக்கு வேலை செய்யணும். ஆத்தி இந்த பிள்ளை சொல்லுது சரிதானே? அன்னைக்கு மதனன் எனக்கு வயித்து போக்கு. நீங்களா பாத்தீங்க? எங்க அம்மா தான் உட்கார்ந்து எல்லாம் பார்த்தாங்க. அது வேலை இல்ல? இதுக்கு தான் நம்ம வார்த்தை விடுறதுக்கு முன்னாடி யோசிச்சு விடணும். அது இல்லத்த. கோவம் நாய்க்கும் வரும். ஆனா எது தரப்புல நியாயம் கரெக்டா இருக்கும்போது நாம தலை குனிஞ்சு நிக்கணும். கோவப்படுறதுக்கு முன்னாடியோ ஆத்திரப்படுறதுக்கு முன்னாடியோ ஒருத்தங்கள வார்த்தையால வதைக்கிறதுக்கு முன்னாடியோ ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும். நாம யார் யார் திட்டதுக்கு முன்னாடி திருப்பி அவன் திட்டினா என்னென்ன வார்த்தை சொல்லி திட்டுவான்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். அப்போ வார்த்தை நிதானம் வரும். கோவப்பட்டு என்னைக்கு வார்த்தை விட்டா அசிங்க நமக்கு தான். என்ன பேச்சு பேசிட்டா? பாயிண்டா பிடிச்சு பேசுறியா? இவ கிட்ட இருந்து கத்துக்கணும். நானும் தேன்மொழி மாதிரி தான் இருக்கு நினைச்சேன். ஆத்தி பேச்சு கூட அவள மாதிரி இருக்குது. உங்களுக்கு வாய் இல்ல? சொல்ல வேண்டியதானே? இனிமேல் வேற எந்த வேலையை நீங்க பாத்தீங்க? நீங்க எல்லாத்துக்கும் மத்துவம் பாக்கீங்களா? அதுவும் வேலை
நான் சொல்லி கொடுக்கல, நீ சொல்லி கொடுக்கண்டாமா. உன் வயித்துல பிறந்திருக்கு, உன் வயித்துல பிறந்திருக்கு. வளப்பு பொண்ணுத்துல வளப்பு. அதான் கட்டன் ரைட்டா பேசிட்டு போயிட்டு. தேன்மொழி சாரிடி, சரியா? ம், சாரி தங்கம். ஐயோ அத்தை, என்னத்த? ஆனா பரவாயில்ல, அவளை திட்டி வாங்கிட்டா பாரு, நின்னா பாரு. சாரிம்மா தங்கம், நான் திட்டினே தப்புதான். ஐயா அத்தை, பரவாயில்ல அத்தை. ஐயோ நீங்க பெரிய ஆளு. இப்போ என்ன பிள்ளை என்ன திட்ட மாட்டீங்களா? அப்படி இல்ல, நான் யோசிக்காம திட்டிட்டேன். கரெக்டு தானே? வீட்டு வேலை செய்யறதான் வேலைன்னு நினைச்சு பேசிட்டேன். ஆனா நீ அதை விட பெரிய வேலை பார்த்துட்டு இருந்திருக்க. எனக்கு உன் பிள்ளை சொன்னப்போ தான் புரியுது. சொன்ன மாதிரி வீட்டில் யாருமே ஆஸ்பத்திரிக்கு போறது கிடையாது. எல்லாத்துக்கும் பார்த்த பிறகு நீ தான் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்க. அதை நான் ஒரு கணம் யோசிக்கவே இல்லையே. சொன்ன மாதிரி உன் வழி வேற வழி, நீ படித்த படிப்பு வேற. உனக்கும் வீட்டு வேலைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ உனக்கு தெரிஞ்சதை செஞ்ச. நான் கொஞ்சம் யோசித்துருக்கணும். வராத ஒன்றை செய்யும் போது இப்படிதான் குழப்பங்கள் இருக்கும். இல்லை, சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டில் எல்லாருமே ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. ஒரு நாளைக்கு 2000 3000 ஆகுது. நம்ம வீட்டில் மருத்துவ செலவுங்கிறது ₹1 கிடையாது. அப்படியெல்லாம் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் நம்ம வீட்டில் இருக்க ஆட்களுக்கு போனோன்னா மாத சம்பளம் அதுக்கே போயிடும். நீ வைத்தியம் பார்க்குற செலவு நான்லாம் எடுக்க சம்பளம் ஒன்றுமே இல்லை. புரிஞ்சிக்காம திட்டிட்டேன், சாரிம்மா. ஐயோ அத்தை, என்னத்த? சேச்சே, நான் திட்டிருக்க கூடாது. காலையில் நீ அத்தைக்கு உட்காந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்து எல்லாமே பண்ணிட்டு இருந்த. இதை வெளியில் போய் எடுத்தா 15000 ரூபா ஆயிருக்கும். நீ ஒரு மணி நேரத்தில் இந்த குடும்பத்துக்கு 15000 ரூபாய் மிச்சப்படுத்தி கொடுத்த. அது எவ்வளோ பெரிய வேலை. நாங்கள் மாதம் முழுக்க செஞ்சால் கூட 15000 ரூபாய் கிடைக்காது. சாரிம்மா தங்கம். இனிமேல் நீ யார் என்ன சொன்னாலும் சரி, எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். ம், நீ உன் படிப்புக்கு தகுந்த மாதிரியே இரு, சரியா? அதுக்கு தான் நான் அப்பவே வந்து சொன்னேன், தேன்மொழி திட்டாத, தேன்மொழி திட்டாதன்னு. அது வீட்டு வேலையே பார்த்து பார்த்து புத்தி அதுலயே கடந்து போச்சு. சாரிம்மா தங்கம். ஐயோ அத்தை, இல்லத்த. ஏக்கா நான் அதான் சொன்னேன், அக்கா பேச்சமா கட்டில கொண்டு கொடுத்துட்டு வரேன்னு. பெரிய அக்கா திட்டுனியே. சில நேரம் அறிவே இருக்க மாட்டுக்கு. சாரிம்மா தங்கம். நேத்து இப்படிதான் பிடிச்சி அங்க போய் திட்டிட்டு வந்திருக்கா, சாம்பார கொட்டிட்டானே. அக்கா திட்டினாளா? அதே நேராயிட்டுன்னு திட்டினேன். அத்தை, நான் நேத்து நான் பாத்திரமே தேய்க்கல. என்ன சொல்ற? இல்லத்த, நான் பாத்திரமே தேய்க்கல. ஆனா அழகுராணி, நீ ஏதோ பாத்திரம் தேய்க்கும் போது சாம்பாரையும் சேர்த்து கழுவிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா. அதான் எனக்கும் தெரியல, அவையா அப்படி சொன்னானே. ஆனா நான் பாத்திரமே நேத்து தேய்க்கவே இல்ல. அக்கா அவ 2 3 நாளாவே நானும் பாத்துட்டு இருக்கேன். தேன்மொழியை மாத்தி மாத்தி தான் விட்டுட்டு இருக்கா. உண்மை சொல்லு, இன்னைக்கு உனக்கு இட்லி போட சொன்னது யாரு? அழகுராணி தான் சொன்னா. அழகுராணி சொன்னாளா? அவதான் காலேஜ் போகும்போது வழக்கம் போல எல்லா வேலையும் பார்த்துட்டு இட்லிக்கும் கவரை போட்டுருன்னு சொன்னா. அதனால தான் நான் போட்டு வச்சேன். அக்கா நான் சொல்லல, அவதான் 2 3 நாள் இந்த மாதிரி வேலை பார்க்கானே. நேத்து நீங்க திட்டது எனக்கு புரியவே இல்ல. ஏன்னா நான் சாம்பார் பக்கமே போவே இல்ல. உங்களுக்கே தெரியும், நானே மீனத்த மாதிரி சீனி வச்சு தான் திம்பேன். அதானே. அவ அழகுராணி எப்போ காலேஜ் முடிஞ்சு வருவா? அக்கா முத 1 மணிக்கு வந்துட்டு இருந்தா, இப்ப 3 மணிக்கு தான் அக்கா வாரா. அவளை பிடிச்சா எல்லாம் தெரியும். அவைய மாட்டி மாட்டி விட்டுட்டு போறா. என்னையா காலமரம் வந்துட்ட? அது வேற ஒண்ணும் இல்ல, நீ இவளை பிடிச்சி திட்டிட்டு இருந்தல, அவனுக்கு உள்ளுணர்வு சொல்லிருக்கும். அதான் என் தம்பி பறந்து வந்துட்டான். அப்படிதானடா? அதான் உண்மை. ஏதோ தப்பா அந்த மாதிரி தோணுச்சு, அதான் வந்து பார்க்க வந்தேன். ஆமால, திட்டி விட்டேன் பத்துக்க. இட்லிக்கு போட்டோன்னே உனக்கு தான் தெரியுமே, மாவு சேர்ந்துட்டே இருக்குது. தெரியாம இவ வேற போட்டு வச்சுட்டான்னு கோத்தை திட்டி விட்டேன். வேற பார்த்தா அழகுராணி சொன்னான்னு செஞ்சு வச்சிருக்கா. சரி, அவன் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? தெரியல, ஒருவேளை அவளும் மறந்துட்டாலே என்னமோ. சரிக்கா, அந்த அரிசியெல்லாம் கொண்டாங்க. நம்ம இது மாவரைப்பாங்களா, அவங்க கிட்ட கொண்டு கொடுத்துலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொண்டாங்க. இல்லடா, இருக்கட்டும். நான் அதோட காய போட்டு முறுக்கு ஏதாவது சுட்டுக்கிடுது. இருக்கட்டும். இல்ல நீ முறையே பண்ணிருக்கலாம். இல்ல அவ மாவ என்ன பேச்சு பேசுறா தெரியுமா? கேட்டு கேட்டியா? சரிடா, நீ வா, ஏதாவது சாப்பாடு வச்சு தரேன், சாப்பிடு. இல்லக்கா, எனக்கு பசி இல்ல. நான் திட்டினது எதுவும் வருத்தப்பட்டுட்டேயா? ச்சே, அக்கா, உன் மனசுல எந்த வஞ்சகமும் இல்ல. நீ அவளை திட்டினாலும் உண்மையா திட்டுவேன். ஆனா என்ன, அவளை திட்டினா எனக்கு தான் தாங்கிக்க முடியாது. வன்மத்தோட திட்டுறதுக்கும் வீட்டுல ஒரு ஒருத்தியா நினைச்சு திட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அவளை வீட்டுல ஒருத்தியா நினைச்சதான் திட்டினேன். நீ எனக்கு அம்மா மாதிரி கையா அப்படி பேசுற? இல்லையா, நீ தாங்கிக்கிட மாட்டேன்னு தெரிஞ்சும் மண்டியில ஏறல எனக்கு. நீ இவளை பேசினா தாங்கிட மாட்டேன்னு தெரிஞ்சும் திட்டிட்டேன். சாரியா. ஐயோ அக்கா, விக்கியே தாங்கிட மாட்டான், நீ தாங்கிக்கிடுவியா? அப்படி இல்லக்கா, என்னமோ தெரியல, இவளை திட்டதுக்கு மனசு இல்ல. பாவம், ரொம்ப பேச்சு வாங்கிட்டான். அவன் வேலைக்கு போகாம இருக்குது எனக்காக, குழந்தைங்களுக்காக. ஆனா வீட்டு வேலை செய்யணும்னு எனக்கு ஆசையே கிடையாது. ஆனா கூட்டு குடும்பத்துல இருக்கும். அவளும் ஆளை போல செஞ்சா தானே மத்தவங்களுக்கு கிடைக்கிற மரியாதையும் அவளுக்கு கிடைக்கும்னு நினைச்சேன். இங்க பாரு பொண்ணுத்தர, அவ உன் பொண்ணுட்டிங்க ஒரே ஒரு காரணம் போதும் நாங்க அவளுக்கு மதிப்பு கொடுக்கிறதுக்கு. அவ டாக்டர் அப்படினா நாங்க மதிப்பு கொடுக்க 2 பட்சம். அவ உன் பொண்டாட்டி, அதனால தான் நாங்க மதிப்பு கொடுக்கோம். அவன் உசுருன்னு எங்களுக்கு தெரியும். நான் ஏதோ அறிக்கட்டமா இப்ப திட்டிட்டேன். ஆனா அவளை மனசாரெல்லாம் திட்டல. தெரியும்க்கா,
ஒன்னே ஒண்ணுதாக்கா, என்னமோ தெரியல, அவளை திட்ட என்னால தாங்கிக்க முடியலக்கா. சாரியா நான் இனிமே திட்டவே மாட்டேயா. இல்ல, என்னமோ தெரியல. நான் அவளை திட்டுன்னு தெரிஞ்சே ஓடி வந்திருக்கிய. இல்லையா, இனி இந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன், யாருக்கிட்டையும் விட்டும் கொடுக்க மாட்டேன். ம், உண்மையை சொல்லுண்ணா, என் அக்கா மாதிரி உங்களை நம்பிதான்க்கா நான் பாதியால வீட்லயே விட்டுட்டு போறேன். ஏதாவது வேற என்ன சொல்லுங்கக்கா, நான் செஞ்சத அவளுக்கு வேண்டாம், அவன் வேலை செய்யறது என்னால பார்க்க முடியலக்கா. இல்லையா, இப்போ உன் மோர் கணக்கு சொன்னா பாரு, அதுபடி பார்த்தா இவள இந்த வீட்டுல எந்த வேலையும் செய்யக்கூடாது, நாங்க தான் அவளுக்கு பணிவிட செய்யணும். புரியாம இருந்தோம், உன் மோ புரிய வச்சுட்டு போயிட்டா. பரவாயில்ல, நல்ல புரிய வச்சுட்டு போயிட்டா பாத்துக்க. இங்க பாரு, இனி உன் பொண்டாட்டி ஒரு வேலை செய்ய மாட்டா, போதுமா? தேங்க்ஸ்க்கா. என்ன இதுக்கப்புறம் நமக்கு இங்க வேலை இருக்க கூடாது. நான் சொல்லணும்னு நினைச்சேன், நீ சொல்லிட்டடி. சரியா, நீ என்ன பேசிட்டு இருங்க, நீ வேற வீட்டுக்கு வந்துட்ட, நான் போய் கறி எடுத்து சோறு பொங்கி தரேன், சாப்பிட்டு டைம் அப்போ. அக்கா, எனக்கு நேரம் 2 மணி நேரம் பெர்மிஷன் கேட்டு வந்தேன். 2 மணி நேரம் வேண்டாம், ஒரே 1 மணி நேரம் போதும். எல்லாரும் வீட்டில் தான் இருக்காளுவ, நான் விரும்பி சமையல் பண்ணி தரேன், சாப்பிட்டுட்டே போ. நீ சாப்பிடும் போது அவளும் சேர்த்து சாப்பிடுவாள்ல. அப்ப சரிக்கா. சரி, எடி மீனா, 5 நிமிஷத்துல கறி எடுத்து ஓடிறேன். ஏக்கா, நான் உள்ளி கிளியில உடைச்சு வைக்கேன்க்கா. சாப்பிட்டுட்டே போ. இனிமேல் நீ யார் என்ன சொன்னாலும் சரி, நீ வேலை செய்யண்டா, சரியா? சரிங்க அத்தை. இங்க வா. என்ன என்ன? அதுதான் நானும் கேட்கறேன். என்ன? இல்ல, ஏன்டி இவ்வளவு அழகா இருக்கா? போதும் போதும். இவ்வளவு அழகா இருந்தா தாக்கு பிடிக்காது. எப்படி பொண்ணு திரைக்கு இருந்த? உங்களுக்கு என்னவா? இப்ப கூட நிறைய பெண் உங்க சைட் அடிக்காங்களே. நீ அடிக்கியா? ஐயோ, சும்மா இருங்க. 2 மணி நேரம் பெர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன், 1 நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஆமா ஆமா. 2 மணி நேரம் விடவே மாட்டேன். ஆசை தீர கொஞ்சம் கிட்ட, ஆசை தீராது, ஏதோ கொஞ்சம் ஓரத்துல கொஞ்சம் திருப்தியா இருக்கும். சும்மா இருங்க. சும்மா இருக்கணுமா? ஆமா, சும்மா இருக்கணும். அதெல்லாம் இருக்க முடியாது. கொஞ்சம் நோண்டிடுவேன். எங்க நோண்டி பாப்போம். சும்மா இருங்க. ரொம்ப ஆசையா இருக்கு, வா, கீழே போய் கொஞ்சம் இருக்கணும். நீங்க எங்க கூப்பிட்டீங்க எனக்கு தெரியும், நான் வர மாட்டேன். வரமாட்டியா? நான் தூக்கிட்டு போயிருவேன். நான் வர மாட்டேன். நான் தூக்கிட்டு போயிருவேன். போங்க. போங்க, அழகு பாரு, போங்க. ஐயோ, கட்டி தங்கம், ஐயர தங்கம். கொஞ்ச நேரத்து போதும், உங்க முக காதுக்கு கேட்டுறாம. என்ன போடு போட்டா, நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகி போச்சுதே. என்ன பேச்சு பேசுறா, ஆனா நல்லா பேசுனா. ஆமா ஆமா, சும்மா இருங்க. அவ கரெக்டா தண்ணி பேசுனா, அழகு போல என் புள்ள பேசிச்சு. அதுக்கு இங்க தான் கொடுப்பீங்களா? ஆம்பளைக்கு நான் பிற கொடுப்பேன், முத என் பொண்டாட்டி தான் எனக்கு முத முக்கியம். என் தங்கத்தை வயிறத்தை முத கொஞ்சிட்டு உங்க மோனை பார்க்கல? பாக்கணும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? உங்க மோ யார் கையிலும் கொடுக்கறதே கிடையாது. பொத்தி பொத்தி பார்க்கல. ஆமா ஆமா. என் புள்ள அதிர்ஷ்டக்காரன், அவளுக்கு முத அக்கா, இன்னொரு தாய். ஒரு அக்கா தம்பி எப்படி பார்ப்பான்னு எனக்கு தெரியும். தாய் கிட்ட இருந்து கிடைக்கிற அத்தனை பாசத்தையும் கூட அக்காக்காரி கொடுத்துருவா. அவளுடைய முத சந்தோஷமே தம்பியா தான் இருப்பான். அக்கா தம்பி பாசத்தை மட்டும் விரிக்கவே முடியாது. தாயா மட்டும் இல்ல, அதுக்கும் மேல நடந்துக்கிடுவா. அவனுக்காக என்ன வேணாலும் செய்வா, எதை வேணாலும் தியாகம் பண்ணுவா. அவனுக்கு உடனே உசுரை கூட கொடுப்பா. அக்காங்கிறது ரொம்ப விசித்திரமான ஒரு உறவு. தம்பிமா இருக்கு, அது என்னமோ தெரியல. இந்த அக்கா தம்பி உறவு இருக்கு பாரு, அது விவரிக்கவே முடியாது. அதுலயும் அக்கா ரொம்ப மூத்தவா, தம்பி ரொம்ப சின்ன பையன் வச்சுக்கையா, சொல்லவே வேண்டாம். அவன் தான் இந்த நாட்டு ராஜா, அப்படி ஒரு நினைப்ப கொடுத்துருவா. நல்ல கண்டிப்பும் இருக்கும், அதே நேரத்துல உலகத்துல யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு பாசத்தை அவ கொடுத்துருவா. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது? எனக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆமா, உனக்கு 4 அக்கா மாறு. இந்த வீட்டுக்கு வந்தவதான் அக்கா மாறினா தம்பி மேல எவ்வளவு பாசம் வைப்பாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சின்ன பொருள் இருந்தாலும் எங்களுக்கு பத்திரம் பண்ணி வைப்பாங்க. மாமாவுக்கு கொடுக்கவங்களோ இல்லையோ, அது எங்க வாய்க்கு வந்துடும். சாப்பாடு பொங்கினாலும் சரி, முத சாப்பாடு எங்களுக்கு தான், அதுக்கப்பதான் மாமாவுக்கு, அதுக்கப்பதான் அவங்க பெத்த பிள்ளைக்கு. கறி எடுத்தாலும் நல்ல பீசு உள்ள எங்களுக்கு வரும். அது என்னமோ தெரியல, இந்த அக்கா மாறு பாசமே தனியா இருக்கும். அதனாலதான் அக்கா மாறினாலே எங்களுக்கு உசுறு. யாரை கைவிட்டாலும் அக்கா மாரை மட்டும் கைவிடவே கூடாது. அவங்க நமக்கு பல நேரம் தாயா இல்ல, முழு நேரமும் தாயா இருந்திருக்காங்க. அவங்கள எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்க கூடாது, யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து போக கூடாது. உண்மைதான், எனக்கு உறவு மேல ஒரு நம்பிக்கையும் ஆசையும் வந்ததுன்னா அது எங்க அக்கா மாரை வச்சுதான்.
ஒன்னா பிறக்கல ஒட்டி பிறக்கல ஒரே ரத்தம் இல்ல. தம்பி அவ்வளவுதான். நாங்க என்ன சொன்னாலும் கேட்கவும் செய்வாங்க, எங்க பேச்ச மீறி எதுவும் செய்யவும் மாட்டாங்க. அது என்ன மொத்தம் அந்த உறவை விவரிக்கவே முடியாது. தம்பினா தம்பி. சில நேரம் எங்க அப்பாவா பார்ப்பாங்க, சில நேரம் புள்ளையா பார்ப்பாங்க. அவங்க எந்த கோலத்துல எங்களை எப்போ பார்க்காங்கன்னே தெரியாது. தம்பியா தகப்பனா அவங்க எங்க கிட்ட பல நேரம் சில விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. நாங்க தான் கொடுக்க சில நேரம் தவறி இருக்கோம். ஆனா அவங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய எதையுமே தவற விட்டதே இல்லை. அதனாலதான் அவங்க பிள்ளைங்களை நல்லபடியா வாழ வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா எல்லாம் தருதலையா போய்கிட்டு இருக்கு. என்ன பண்ணன்னு தெரிய மாட்டேங்குது. சரி, அதான் அன்னைக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிட்டீங்களா, பரவாயில்ல. அது சரி, தென்னரசுக்கு அவளை நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கல? அக்கம்மாருக்கு ஒரு துளி கூட விருப்பம் இல்ல. அக்கம்மாருக்கு விருப்பம் இல்லாத நான் எதுவுமே செய்ய மாட்டேன். விருப்பம் இல்லையா? ஆனா அவங்க தானே ஆசைப்பட்டாங்க. ஸ்டார்டிங்ல ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்களுக்கு அவங்க தம்பி வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அன்னைக்கு ஒரு நிலையில முடிவெடுக்க தெரியல, பயந்துட்டாங்க. அதனாலதான் இதுக்கப்புறம் தென்னரசுக்கு அன்னைக்கு கல்யாணம் வைக்க கூடாதுன்னு என்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. தம்பியும் நல்லா இருக்கணும், பிள்ளையும் நல்லா இருக்கணும், ரெண்டுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது. அதனாலதான் விக்கி அவளை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டான். தென்னரசுக்கு வேற இடத்துல பாத்துக்கிட்டு இருக்கோம். தென்னரசு சம்மதிப்பாரா? அவனுக்கும் அக்கா மாதிரி தான் உசுரு. அக்கா மாதிரி என்ன சொல்றாங்களோ அது சட்டமா செய்வான். அதனால சரின்னு சொல்லிட்டான். அப்புறம் ஐயா பண்ணுத்தர அக்கா தேர்மொழியை கூட்டிட்டு வா, சாப்பிடலாம் ஓடியா. சத்யா 2 மணி நேரம் லீவ் கட்டு வந்தேன். அந்த 2 மணி நேரத்துலயும் வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுக்கறதுக்கு அக்கால மட்டும் தான் முடியும். நான் சரிப்பட்டு வர மாட்டேன். ஏய், இவ்வளவு நேரம் அவ்வளவு கட்டி பிடிச்சிட்டு நின்னிய, அண்ணால மட்டும் இதை கொடுக்க முடியும். நீ மனசுக்கு விருந்து வச்சுட்டுல போங்க. சரி போங்க. சும்மா இருங்க. இதுக்கப்புறம் என்ன சும்மா இருக்க? அவங்க அக்கா கூப்பிடுறாங்க, போங்க. மனசுக்கு விருந்து வச்சுட்டா மொத்தத்துக்கு போதும், போங்க. ப்ளீஸ் கெஞ்சத பாரு. ப்ளீஸ் ப்ளீஸ். கெஞ்சி வாங்குறதுலயும் சொந்தம் இருக்குல்ல. ப்ளீஸ் 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 போங்க. அவன் அக்கான்னு சொன்னான். அம்மான்னு சொன்னா. இப்ப பாரு. ஏய் என் தங்க குட்டி, அவளுக்கு கோவம் வருது. என்னம்மா அம்மா அம்மான்னு கூப்பிட்டியம்மா? தம்பி, நமக்கு இங்க இடம் சரியில்லை, நம்ம வேற இடத்துக்கு போலாம். இடம் சரியில்லையா? ஆமா. சரி தங்க, பிள்ளை கொண்டையும் பாத்துட்டு தரேன். அவன் தூங்குற நேரம்ப்பா. சரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி தந்துட்டு போ. இல்லப்பா, அவன் அழுவான்ப்பா. இப்ப புரியுது, எல்லாரும் சொல்லும் போது கூட நான் நம்பல. பெத்த தகப்ப என்கிட்ட கொடுக்க மாட்டேங்க. என் தங்க நீ ஸ்கூலுக்கு போகல? தம்பிக்கு வயித்தாலச்சுப்பா. அதுக்கே நீ போகல? ஆனா அம்மா தான பாத்துட்டு வா. அதெல்லாம் அம்மா பாத்துக்கிட மாட்டாங்க, நான் தான் பார்க்கணும். என் பிள்ளை என்கிட்ட தான் சேருவான். ஓ அதனால நீங்க ஸ்கூலுக்கு லீவ் போட்டுருக்கியா? சரி ஓ புள்ளைய கொஞ்சம் தார. என்னடி புள்ள தரமாட்டேங்க? அவளே அவளை மறந்து தூங்குனாதான் அவளை அவங்கிட்ட இருந்து தூக்கி தர முடியும். அப்ப கூட தரமாட்டா, தூக்கத்துல கூட புடிச்சு வச்சிருப்பா. அப்ப புள்ளை தரமாட்ட? இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்குப்பா. டிஸ்டர்பன்ஸா இருக்கா? புள்ளை தாயா? சரி நீ யாரும் அப்பா கிட்ட வாங்க கொஞ்சத்துக்கு. அப்போ நீயும் கொஞ்சத்துக்கு வரமாட்ட? பெரிய புள்ளையா? எங்க எனக்கு அப்படி தெரியலையே. நேத்து வரைக்கும் ஒரு டவுசரை போட்டுக்கிட்டு என் பின்னாடியே சுத்திட்டு வந்த போய் உள்ள இப்ப என் பக்கத்துல வர மாட்டேங்குது. முன்னாடி மட்டும் அப்பா அப்பான்னு வருவா. அவன் தானே, அவன் அம்மா கிட்ட கொடுத்துட்டு நீ வா. ஏன் தங்க புள்ள வாயா அப்பா கிட்ட? பத்தியா இப்பவுமே வரமாட்டேங்க. தங்க புள்ள ஒழுங்கா அப்பா கிட்ட வந்துரு. அப்ப நீ அப்பா கிட்ட வரமாட்ட? தங்க குட்டி, ஆளு சிங்க குட்டி எங்க பாரு. ஓய் தங்க புள்ள பாக்காம பாரு. என்ன என்ன? வா அப்பா கிட்ட வா. வா இங்க வா, அப்பா கிட்ட வா. இங்க பாருமா வா. இந்த பொம்பளை பிள்ளைல புரிஞ்சுக்கவே முடியலமா.
நேத்து வரைக்கும் ஒரு டவுசர் போட்டுட்டு அப்பா அப்பா நீ தோலை விட்டு இறங்க மாட்டா. இன்னைக்கு பாரு என் பக்கத்துல கூட வரல. அவனுக்கு முழுசா அம்மாவே மாறிட்டா. இங்க பாரு, அப்பா எல்லா நாளும் தூக்கி சமைக்க முடியாது. ஒழுங்கா வந்துடு அப்பா கிட்ட. பாப்பா அப்பா கூப்பிடுதாங்களா வா. நான் வர மாட்டேன். நான் தம்பி தான் வச்சிருப்பேன். ஏய் தங்கப்புல, வாயா அப்பா கிட்ட. தங்கம் வந்துரு. தம்பி அம்மா கிட்ட கொடுத்து நீ அப்பா கிட்ட வா. வா தங்கப்புல நீ அப்பா கிட்ட. பொண்ணுமா நம்ம வேற இடத்துக்கு போணுமா? தங்கம். இந்த ரெண்டுமே இனி நம்ம கையில வராது. சாரிமா. இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. நம்ம வேற இடத்துக்கு போயிரோம். வாமா. என்ன? இல்ல, அவளும் வர மாட்டேங்க, புள்ளையும் கொடுக்க மாட்டேங்க. புள்ள எல்லாம் நல்லாவே இல்லையே. ஒன்னே ஒன்னுடி. சும்மா இருங்க. இந்த பாரு, அவ புள்ளி தரவே மாட்டேங்க. நமக்கு ஒண்ணும் வேண்டாமா? ஆமாமா நல்லதா அடி போடுறீங்க போங்க. பாவுண்டி, எனக்கும் ஒண்ணு கொஞ்சம் வேண்டாமா? சரி நிஜமா? சரி அப்படின்னா குடிச்சுக்கிறது பார்க்கலாம். போங்க.